லா இலாஹ இல்லல்லா. ஒரு நாள் ஈசா அவர்கள் சிறிய நாடு சென்று கொண்டிருந்தார். வழியில் ஒரு மண்டை ஓட்டைக் கண்டார். இறைவனே, இவருக்கு உயிரளிப்பாயாக. நான் இவருடன் உரையாடி இவரின் வரலாற்றை அறிய விரும்புகிறேன் என்று இறைவனை அஞ்சினார். அதற்கு இறைவன், ஈசா, நீர் அந்த மண்டை ஓட்டிடமே அதன் வரலாற்றைக் கேளும், அது கூறும் என்றார். உடனே ஈசா அவர்கள் அந்த மண்டை ஓட்டை நோக்கி, இறைவனின் கட்டளைக்கிணங்கி என்னுடன் பேசு என்றார். அடுத்த கணம் அந்த மண்டை ஓடு லா இலாஹ இல்லல்லா என்ற கலிமாவை உரைத்து, நபியே, நீங்கள் விரும்புவதைக் கேளுங்கள், நான் கூறுகிறேன் என்று கூறியது. அதற்கு உடனே ஈசா அவர்கள், நீ ஆணா பெண்ணா? நீ நற்பண்பு உடையவனா தீய பண்பு உடையவனா? இறைவனுக்கு மாறு செய்தவனா அல்லது நன்மை செய்தவனா? அடிபணிந்து நடப்பவனாக இருந்தாயா? செல்வந்தனா ஏழையா? உன் அலுவல்கள் நல்லவையாக இருந்தனவா தீமையாக இருந்தனவா? நீ நெட்டையா அல்லது குட்டையானவனா? அறம் செய்பவனா உலோபியா? உன் பெயர் என்ன என சரமாரியாக வினாக்களைத் தொடுத்தார். அதற்கு அந்த மண்டை ஓடு கூறுகிறது, நான் ஒரு அரசன். என் பெயர் ஜும்ஜுமா. நான் நெட்டையானவன். எனக்கு அடங்கிய பல சிற்றரசுகள் இருந்தன. உலகப் பொருட்கள் அனைத்தும் எனக்கு கிடைத்தன. நான் எவ்வித குறையுமின்றி மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தேன். நான் வீதியில் பவனி செல்கையில் 5000 அடிமைகள் என்னை அணிவகுத்து வருவார்கள். என்னிடம் 500 இசை வல்லுநர்கள் அடிமையாக இருந்தார்கள். துருக்கி நாட்டு 1000 அடிமைப் பெண்கள் பாடகிகளாக என்னிடம் பணியாற்றி வந்தனர். என்னிடம் 1000 ஆடலரசிகள் ஊழியம் செய்து வந்தனர். நான் 400 ஆண்டு காலம் இவ்வுலகை ஒரு குடையில் ஆண்டேன். நாளொன்றுக்கு 1000 தீனர்கள் வீதம் அறம் செய்து வந்தேன். பல நல்லறங்கள் ஆற்றினேன். எனினும் ஓர் இறை வணக்கத்தை புறக்கணித்தேன். அதைக் கேட்டு ஈசா அவர்கள், நீ இறந்து எத்தனை ஆண்டுகள் ஆகின்றன என்று அந்த மண்டை ஓட்டை பார்த்து கேட்டார். அதற்கு நான் இறந்து 100 ஆண்டுகள் ஆகின்றன என்று பதில் உரைத்தது. உயிர் வாங்கும் வானவர்கள் உன்னிடம் எந்த நிலையில் வந்தார்கள் என ஈசா கேள்வி கேட்டார். நான் உயிர் வாங்கும் வானவர்களைக் கண்டேன். அவருடன் மற்றும் சில வானவர்கள் இருந்தார்கள். அவர்கள் கையில் நெருப்பாலான சாட்டை இருந்தது. அவற்றைக் கொண்டு அவர்கள் என்னை அடித்தார்கள். அடி பொறுக்க இயலாது நான் அலறினேன். என்னை விட்டுவிடுங்கள் என்று கேட்டேன். என்னிடம் உள்ள பொருட்கள் அனைத்தையும் பொன்னையும் பொருளையும் தருகிறேன் என்று கூறினேன். அதை கேட்டு அவர்கள் என்னை முன்பை விட பன்மடங்கு அதிகமாக அடித்தார்கள். எனது உடல் பஞ்சாய் பறந்தது. இறைவனுக்கு மாறு செய்த குற்றவாளியிடமிருந்து அதற்கு பகாரமாக லஞ்சம் பெறுபவர்களா நாங்கள் என்று கூறி என்னை ஓங்கி ஓங்கி அடித்தார்கள். அப்பொழுது நான், என்னை விட்டுவிடுங்கள், என் குழந்தைகளை இறைவனின் பாதையில் உயிர் தியாகம் செய்கிறேன் என்றேன். அதற்கு அவர்கள், இறைவன் கையூட்டு பெறுவதில்லை என்று கூறிவிட்டனர். நான் ஒரு நெருப்பாலான பேழையில் அடைக்கப்பட்டேன். 100 ஆண்டுகளாக அந்த நெருப்பு பேழையில் கிடந்து புழுவென துடைத்து கொண்டிருந்தேன். சற்று நேரத்திற்கு முன் ஜும்ஜுமாவை ஈசா போகும் வழியில் போட்டுவிடுங்கள். என்ன காரணம்? அவன் உலகில் பல நற்செயல்கள் ஆற்றினான். பல அடிமைகளுக்கு விடுதலை வழங்கினான். பசித்தோருக்கு உணவளித்தான். உடையற்றோருக்கு உடையளித்தான். எனினும் ஒலியைக் கேட்டேன். அடுத்த கணம் நான் தங்கள் வரும் வழியில் தூக்கி எறியப்பட்டேன். தங்களை காணும் பேறு பெற்றேன் என்றான் அவன். நல்லது ஈசா, நீ என்னிடத்திலிருந்து எதனையாவது விரும்புகிறாயா என்று வினவினார்கள். அதற்கு ஜும்ஜுமா, எனக்கு மீண்டும் உயிரளிக்குமாறு இறைவனிடம் அஞ்சி என் வேதனையை போக்குங்கள். நான் உலகில் இறைவனை வணங்கி ஸ்வான வாழ்வை அடைய விரும்புகிறேன் என்று கேட்டார். அல்லாஹ் அதற்கு நபியின் மூலம் தந்த பதில், உலக வாழ்க்கை ஒரு முறைதான் தரப்படும். அது மன்னவனாயினும் சரி, இருமுறை உலக வாழ்க்கை எவருக்கும் வழங்கப்படுவதில்லை. இதில் நமக்கான படிப்பினை, இவ்வுலக வாழ்க்கை என்பது மறுமைக்குரிய வேளாண்மை நிலம்.